வணக்கம். நாம இன்னைக்கு ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா பத்தி ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம். மலேசியால 90,000 பேர் முன்னாடி நடந்தது. இது ஒரு சினிமா விழாவா இல்ல ஒரு அரசியல் மாநாடா? இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு இமோஷனல் சென்ட் ஆஃப் மாதிரி தெரியுது. ஆனா அதுக்குள்ள ஆமா, அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இயக்குனர் அட்லி விஜய கட்டிப்பிடிச்சு அழுதது. அப்புறம் நடிகர் நாசர் சொன்னது. விஜய் ஒரு கிரிட்டிசிசம் ப்ரூஃப் ஸ்டார், அவர் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். ஆமா, அது ஒரு பெரிய எமோஷனல் நேரட்டிவ செட் பண்ணுது. சினிமா ஒரு ஹீரோவை இழக்குதுங்கிற ஒரு ஃபீல். ஆனா அதே மேடையில அவரோட பேச்சுல அரசியல் கணக்குகள் ரொம்ப தெளிவா இருந்துச்சே. அதுதான் வியூகம். ஜெயிக்க நண்பர்கள் தேவையில்ல, ஒரு வலிமையான எதிரி தேவைன்னு சொன்னது. அது யார குறிக்குதுன்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இது அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான அஸ்திவாரம் மாதிரி. இந்த மாதிரி சினிமா அரசியல் அலசல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. வெறும் பேச்சு மட்டும் இல்ல, அந்த ஃபேன் பேஸ பாருங்க. ஆமாமா, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிக்கிற அளவுக்கு கூட்டம். இது வெறும் அபிமானம் இல்ல, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பவர். இந்த கூட்டத்தை தான் அவர் நேரடியா ஓட்டு வங்கியா மாத்த போறார், அப்படிதானே? நிச்சயமா. அதோட அந்த கூட்டத்தோட ஃபினான்ஷியல் மசிலையும் நம்ம பார்க்கணும். ஓ, அந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் பத்தி சொல்றீங்களா? ஆனா படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மட்டுமே 325 கோடிக்கு மேல. இது வெறும் பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் இல்ல. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்டா? இது ஒரு வார்னிங். நான் யாருடைய தயவும் இல்லாம என் சொந்த பலத்துல இயங்க முடியும்னு எதிரிகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங். விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லான்ச்ல கிரியேட்டிவ் டீமோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஆமா, வினோத் சொன்னார் இல்லையா, 100% கமர்ஷியல் பேக்கேஜ்னு. கரெக்ட். அப்புறம் அனிருத், விஜய் அவரை மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு செல்லமா சொல்றது சும்மா இல்ல. அவரோட மியூசிக் ஒரு பெரிய ப்ரொபகண்டா கருவியா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? சந்தேகமே இல்ல. அவரோட இசை விஜயோட மாஸ் ஹீரோ இமேஜ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்போ இந்த படம், இசை, வசனம் எல்லாமே 2026 தேர்தலுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு. ஒரு கால்குலேட்டட் பொலிட்டிக்கல் லான்ச். அப்போ நாம ஜனவரி 9 பார்க்க போறது ஒரு சினிமாவா இல்ல ஒரு 3 மணி நேர அரசியல் அறிக்கையா? நாம பார்க்க போறது ஒரு நடிகரோட கடைசி படத்தை இல்ல, ஒரு முழு நேர அரசியல்வாதியோட பிறப்ப. உங்களை போன்ற ரசிகர்களுக்காக நாங்க எடுக்கிற இந்த முயற்சிகளை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது எங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். நன்றி.